மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செய்தி தொடர்பாளர் அலீம் அல் புகாரி அவர்கள். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிவிப்பும் வந்தாச்சு. தமிழகத்தில் பாஜக ஒரு மிகப்பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பாஜக ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. மோடி அவர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் தான் இருக்காரு. தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பு இருக்கிறாரு. தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகும் கூட தமிழகத்தில் தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்நிலையில் ஆளுநராக இருந்த தமிழிசை அவர்கள் தீவிர அரசியலில் இறங்கியிருக்கிறாரு. அதாவது இந்த முறை நம்ம போட்டியிட்டால் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு பாஜக காரங்கெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. தமிழ்நாட்டில் உண்மையாகவே பாஜக வளர்ந்துருச்சா? ஏன்னா தமிழிசையெல்லாம் நேரடியாக போட்டிக்கு வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் இருந்தாலும் உங்கள் மனதைரியத்தை பாராட்டுறேன். சிரிக்காமல் கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? உங்களுடைய மனதைரியத்தை நான் பாராட்டுகிறேன். நான் சிம்பிளாக சொல்கிறேன். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு லாஸ்ட்டாக எப்போ வந்தார்? பாரத் ஜோடோ யாத்திரா அப்போ வந்தார். இப்போ அதுக்கப்புறம் செகண்ட் ஃபேஸ் யாத்திரா நடத்தி முடிச்சிட்டார். இப்போ வரைக்கும் வரலை. ஏன் வரலை? உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாக இருந்தால் நீங்கள் வரமாட்டீங்க. முதல்ல உங்கள் பதட்டமே தெரிகிறது. பிசுபிசுத்து போன கோவை ஒரு ரோட் ஷோ நடத்துறாரு. இப்படி ஒரு பிரதமரை அவமானப்படுத்தலாமா அண்ணாமலை? ஒரு ரோட் ஷோ ஒன்று நடத்துறீங்க. உங்ககிட்ட இல்லாத பணமா? காசு கொடுத்தாவது கூட்டத்தை கூட்டியிருக்கலாம். ரோட் ஷோ போறாரு. ஒரே கூட்டம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுது. பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. ஏன்னா கோபேக் மோடி, போமோனே மோடி அப்படின்னு முதல்ல உலகத்திலேயே அதை ட்ரெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து கேரளா தான். ஆனா அதிசயத்தக்க வகையிலே அது வந்து தமிழ்நாடுடைய ட்ரெண்டுன்னு மக்களுக்கு எல்லாருக்கும் பதிஞ்சு போச்சு. அது நம்மளது இல்லை. அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது கேரளா தான். ஆனா அது நம்மளுக்கான ட்ரெண்டாகவே மாறி போச்சு. திமுக வந்து ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தீவிரமாக திமுகவுடைய ஐடி விங் வந்து கோபேக் மோடியை ட்ரெண்ட் பண்ணாங்க. ஆனா ஆட்சி வந்ததுக்கு பின்னால பல்வேறு காரணங்கள் இருக்குது. அதை வந்து அபிஷியலா அவங்களால பண்ண முடியாதுன்னு இருந்தாலும் மக்களே ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ மக்களுடைய மனநிலை என்பது என்ன அப்படின்னா, மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்பது தமிழ்நாட்டினுடைய மக்களின் நாடி நரம்பு ரத்த நாளங்களில் எல்லாம் உறைந்திருக்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு. இதை நீங்க 1000 தான் வந்து கங்கை நதி போட்டு கழுவினாலும் இந்த பாவம் வந்து இங்கிருந்து போவாது. மக்கள் ஒருபோதும், தமிழக மக்கள் ஒருபோதும், எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், யூ குட் நெவர் எவர் வில் ரூல் ஓவர் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. உங்களால் ஒருபோதும் தமிழக மக்களை ஆள முடியாது. அவருடைய பயம்தான். நீங்க கேள்வியை கொஞ்சம் தலையில மாத்தி கேட்குறீங்க. தமிழ்நாட்டில நமக்கு வழக்கம் போல தோல்விதான் வருமோ, வழக்கம் போல நாம் அவமானப்பட வேண்டியது இருக்குமோ, அல்லது வழக்கம் போல இல்ல வழக்கத்துக்கு மாறாக தமிழ்நாட்டினுடைய பிரச்சாரமே வட மாநிலங்களில் எதிரொலித்து நம்முடைய வீழ்ச்சிக்கு அதுவே காரணமாகி விடுமோ, பெரியாரிய சித்தாந்தம் பரவி விடுமோ என்கின்ற பயத்தில் தமிழ்நாட்டை இருகுறாக பிரித்து சென்னையின் பக்கமாகவும் இந்த வட பக்கமாக வர்றதுக்கு தெம்பில்லாத பிரதமர் ஒரு பக்கம் எப்படியாவது போலரைஸ் பண்ணி, கோவை குடுவை வெடிகுண்டு, ஆடிட்டர் ரமேஷ் கொலை, அது என் மனசுல நிக்குது, என் நான் தழுதழுக்குது, இப்படி எல்லாம் பேசியாவது எப்படியாவது போலரைஸ் பண்ணி தமிழ்நாட்டை 2ஆ பிரிக்கலாமா என்று நினைக்கக்கூடிய பிரதமருடைய இந்த, எனக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லை, இந்த ஒரு மோசமான செயல்பாடுகள் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் மன்னிக்கவும். எப்படி கேட்வே ஆஃப் சவுத் என்று கர்நாடகாவை சொன்னார்கள். எஸ், அஃப்கோர்ஸ் இட் வாஸ் கேட்வே ஆஃப் சவுத், பட் நாட் ஃபார் என்ட்ரி பட் ஃபார் எக்ஸிட். அவர்களுடைய வெளியேற்றுதலுக்கான கேட்வேயாக கர்நாடகா இருந்தது. அப்படியே வெளியேறுவார்கள். நேற்று கூட பாத்தீங்கன்னா தேஜஸ்வி சூர்யாவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. காரணம், அவ்வளவு வன்முறையான பேச்சு கர்நாடகாவில் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இங்கு ஒரு பிரதமர் வந்தும் வளர்ச்சியை பற்றி அதே சொல்ற அந்த கோவையில வந்து பிரச்சாரமே பண்ணாலும் அவங்க என்னத்தை பேசுறாங்க? ஏதாவது உருப்படியா ஆக்கப்பூர்வமா ஏதாவது பேசுறாங்களான்னா கிடையாது. ஒன்லி வன்முறை, மதம் சம்பந்தமா இதுதான் பேசுறாங்க. நிர்மலா சீதாராமன் நம்முடைய தெய்வங்களை எதிர்க்கக்கூடிய, நம்முடைய மதத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு நீங்க ஓட்டு போடலாமா? இப்படி எல்லாம் ஒரு நிதியமைச்சர் பேசுகிறார். நேற்று யூனியன் மினிஸ்டராக இருக்கக்கூடிய சோபா கரந்தலாஜி என்ன பேசுறாங்க? தமிழ்நாட்டில இருந்து வந்துதான் குண்டு வச்சுட்டு போனாங்கன்னு ஒரு ஒன்றிய அமைச்சர் அந்த ராமேஸ்வரம் காஃபேல நடந்த குண்டுவெடிப்புக்கு தமிழ்நாட்டுக்காரங்க தான் காரணம்னு எவ்வளவு மோசமாக வன்மத்தை கக்குகிறார். இதையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பயம்தான் மோடியை ஆட்டுவித்து ஓடி வர வைக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் சொல்கிறார், நான் கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, கேளுங்களேன், கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு முழு நேரம் மக்கள் பணிக்கு வர போறாங்க. அப்ப கவர்னரா இருந்து நீங்க மக்கள் பணி பண்ணல, ஒத்துக்கிறீங்க இல்ல? கவர்னரா இருந்து நீங்க கட்சி பணி ஆற்றி இருக்கிறீங்க. அப்ப இனிமேதான் மக்கள் பணி செய்ய போறீங்களா? எனவே இவர்கள் எல்லாம் 10ஆம் பசலைத்தனமானவர்கள்.
அண்ணாமலையுடைய கடுமையான எதிரியாக தமிழிசை பார்க்கப்படுகிறார். தமிழிசையுடைய ராஜினாமா பற்றியும் அவருடைய அரசியல் நுழைவு பற்றியும் எனக்கு முறையா கம்யூனிகேஷன் இல்லை என்று பொடியன் அண்ணாமலை உளறுகிறார். இப்ப இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள இவங்களுக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவை அனைத்துமே எதுக்கு அப்படின்னு சொன்னா, மோடி எல்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்கிறாரு, ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஜெயிச்சிட மாட்டோமா என்கின்ற அச்ச உணர்வு அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதே தவிர யூ குட் நெவர் எவர் வில் வின் ஓவர் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு என்கின்ற தலைவர் ராகுல் காந்தி. இல்லை, இந்த முறை பாமக பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது பாமக இருக்கிறதுனால இப்போ உதாரணத்துக்கு காங்கிரஸ் வந்து கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடுது. கிருஷ்ணகிரி தொகுதியில் பாமகவும் பாஜகவும் வலுவாக இருக்காங்க. அங்கே ஒரு சாதி அரசியல் இருக்குது. அதனால் அங்கே சில இடங்களில் டஃப் கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே, காங்கிரஸுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. நான் இப்போதும் சொல்கிறேன், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஜாதி ரீதியாக கணக்கு போடுறீங்க. கிருஷ்ணகிரி பாராளுமன்ற உறுப்பினர் அருமை தலைவர் செல்லக்குமார் அவர்கள் பாஜகவுடைய அரசியல் சாதி ரீதியாக ஓட்டு கணக்கு பண்ணி அந்த அதை தான் நான் சொல்றேன் கரெக்ட் தான். நீ பாஜக அரசியல் தான் சொல்றீங்க, கரெக்ட் தான். என்ன சொல்றேன்னா, சாதனை ரீதியாக பாருங்க. அதுக்கப்புறம் நான் அந்த ஜாதி மேட்டருக்கு வர்றேன். பாமக எந்த அளவுக்கு போனி ஆகும் போனி ஆகாதுங்கிறத நான் சொல்றேன். இந்தியாவிலேயே முதன்முறையாக மாநிலம் விட்டு மாநிலத்துக்கு மெட்ரோ ரயில் கொண்டு வருவதற்கான திட்டத்தை சாதித்து காட்டியிருப்பவர்கள். நீங்க ஒன்று விளையாட நினைச்சக்கூடாது. காங்கிரசுடைய எம்பிக்களுடைய சாதனைகள் நீங்கள் எடுப்பீர்களே, ஆனால் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய ரயில்வே அமைச்சரிடமிருந்து அதற்கான ஒப்புதலை பெறுவதற்கு பல மணி நேரங்கள் போராடி, அதற்கு பின்னால் அந்த பொது மேலாளர் இருப்பார் ரயில்வேக்கு, அந்த பொது மேலாளர் வந்து இப்படி சாத்தியமில்லை என்று சொன்ன போது, ஏற்கனவே இரு மாநிலங்களுக்கு மத்தியிலே மெட்ரோ ரயில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவர் மேற்கோள் காட்டுறாரு. கிருஷ்ணகிரி எம்பி வந்து மேற்கோள் காட்டுறாரு. அப்ப அவர் புரிய வைக்கிறாரு, அது ஒரு மாநிலத்துக்கு இன்னொரு மாநிலத்துக்கு உள்ள போகல, அது அந்த மாநிலத்துடைய எல்லையிலேயே கட் ஆயிடுது. நீங்க அதை மேற்கோள் காட்டி உங்க ஸ்டேட்டுக்கும் வந்து கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ கொண்டு வரணும்னு நீங்க நினைக்காதீங்க, அதாவது கிருஷ்ணகிரிக்கு மெட்ரோ கொண்டு வரணும்னு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, மக்கள் படக்கூடிய சிரமம் மெட்ரோ வந்துருச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகக்கூடிய இந்த பயண சிரமத்தை 1.5 மணி நேரம் 2 மணி நேரமாக சுருக்க முடியும் என்கின்ற மக்களுடைய பிரச்சனையை கருத்தில் கொண்டு தலைவர் செல்லக்குமார் அவர்கள் எம்பியா இருந்து அந்த தொகுதிக்கு, கிருஷ்ணகிரி தொகுதிக்கு அந்த பொது மேலாளரிடம் சொல்லி காட்டுகிறார். இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் இந்தியாவினுடைய வேத புத்தகம் போன்றது. அந்த வேத புத்தகத்தையே மக்கள் நலனுக்காக, மக்களுடைய தேவைக்காக பல முறை நாம் சட்ட திருத்தம் செய்யும் பொழுது, அமெண்ட்மெண்ட் செய்யும் பொழுது, ஒரு ரயில்வே திட்டம், ஒரு மெட்ரோ ரயில் திட்டத்தை நீங்க அமெண்ட் பண்ணி திருத்தத்தை கொண்டு வந்து இந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்தால் தவறில்லை என்று பல மணி நேரங்கள் அமைச்சகத்தில் போராடி, பல மணி நேரங்கள் பொது மேலாளரிடத்திலே போராடி, பல சட்ட சிக்கல்களை தாண்டி எதிர்க்கக்கூடிய அதிமுக எம்பி ஆஸ்பிரன்ஸ் எல்லாரையும் கூட நேரில் போய் அவங்க வீட்டுல சந்திச்சு மக்கள் திட்டத்துக்காக என்னோட கைகோத்து நில்லுங்கன்னு சொல்லி இவ்வளவு பெரிய சாதனை செய்திருக்கிறார். இட் இஸ் an open challenge to you. சாதியம் வெல்லுமா, தலைவர் செல்லக்குமாரின் சாதனை வெல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான். இதுக்கு மேல நான் சொல்றது கொண்டு இல்லை. இல்ல, பாமக ஒரு குறிப்பிடத்தகுந்த வாக்கு விழுக்காடு இருக்கு இல்லையா கடைசி நேரத்துல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், கடைசியா பாமக ஜெயிச்சது எப்போது நீங்க புரிஞ்சுட்டு பேசுங்க. அதிமுக கூட்டணியில எவ்வளவு சீட் வாங்கியிருந்தாங்க? கடந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட் வாங்கினாங்க? 25 கிட்ட வாங்கியிருந்தாங்க. எத்தனை ஜெயிச்சாங்க? 5 நினைக்கிறேன். 5 பகுதி கூட அவர்கள் சாதிக்கவில்லை. அவருடைய ஓட்டு சதவீதம் என்பது 3% குறைவாக இருக்கிறது. அவருடைய ஓட் பேங்க் ஒவ்வொரு தேர்தலிலும் குறைந்து வந்திருக்கு. நேரடியாக போட்டியில் அன்புமணி ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டது எப்போது? லாஸ்டா அவர் எம்பியா லோக்சபால ஜெயிச்சது எப்போது? 2014 அந்த காலகட்டம். 2014. இப்ப என்ன 10 வருஷமா எம்பி ஆக முடியல. மேல் சபை இப்ப பிஜேபி ஏன் போனார் உங்களுக்கு தெரியாததான்? அதிமுக இருக்கக்கூடியது 2 மேல் சபை தான். அத வந்து வாங்க, அது அந்த டீலிங் வந்து ஒத்து வரல. இப்ப பாஜகவோட என்னன்னா, நாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் தோத்துருவோம், அவங்களுக்கே தெரியும். ஏங்க, நீங்க வந்து ஜெயிக்கிற ஆளுன்னா உங்களை அதிமுக விடுமா? நான் அரசியல் கணக்குக்கு வரேன், மத்ததெல்லாம் விட்டுருவோம். நீங்க ஜெயிக்கிற ஆளு, உங்களுக்கு உண்மையிலேயே அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னா உங்களை திமுக விடுமா? முதல்ல நீங்க பீஸ் போனவங்க, உங்களிடத்துல அந்த தகுதி இல்லை. வெகுஜன வன்னியர்குடி பெருமக்கள் உங்களை புறக்கணித்து விட்டார்கள். ஏங்க, எவ்வளவு நாளுக்கு நீங்க உங்க இஷ்டத்தை முடிவெடுத்துக்கிட்டே இருப்பீங்க? மாற்றம் முன்னேற்றம் மேங்கோன்னுவீங்க திடீர்னு. அதுக்கப்புறம் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்குன்னுவீங்க. அப்புறம் திடீர்னு டயர் நக்க தான் தெரியும், ஓபிஎஸ் யூபிஎஸ் பண்ணுவீங்க. அப்புறம் திடீர்னு அவங்க கூட கூட்டணி வைப்பீங்க. அதை பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டா ஷபீர் அவனுடைய முஸ்லீம் பேரை சொல்லி கூப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு பிஜேபியோட கூட்டணி போவீங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதிமுக விமர்சனம் பண்ணுவீங்க. திடீர்னு பிஜேபி விமர்சனம் பண்ணுவீங்க. திடீர்னு வந்து கடல் நீரே போனாலும் அதுவே வத்தினாலும் ஒருபோதும் பாஜக கூட்டணி இல்லைன்னுவீங்க. அப்புறம் திடீர்னு பிஜேபி. மக்கள் என்ன முட்டை கேன பசங்களா? கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நீங்க பேசுறதுலாம். மோடியின் நல்லாட்சி தொடர்றதுக்கு கூட்டணி வச்சிருக்காரு. நீங்களே போன வாட்டி அதுதான் கெட்டாச்சின்னீங்க, அதுதான் காட்டாச்சின்னீங்க. இப்ப திரும்ப நல்லாச்சுங்கிறீங்களே, அது எப்படி சாத்தியப்படும்? அதை மக்கள் எப்படி ஏற்பார்கள்? அதை மக்கள் எப்படி அங்கீகரிப்பார்கள்? அதனாலதான் சொல்றேன்,
பிஎம்கே இஸ் டெஃபினெட்லி ஃபார் ஷோ சிங்கிங் ஷிப். அதில் உள்ள வன்னியர் பெருமக்கள் எல்லாருமே மைய நீரோட்ட அரசியலுக்கு போய் நம்மளை படிச்சு அரசியல் ரீதியா நம்மளை முன்னிலைப்படுத்திக் கொள்வதா நல்லது என்று முடிவெடுத்து திமுக அதிமுக போன்ற கட்சியிலே கரைந்து விட்டார்கள். இன்னைக்கு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒரு குடும்பம் நன்மை பெறுவதற்காகவும் இவங்க எப்படியாவது மேல் சபை எம்பிய ஒன்றிய கட்சிகளோடு கூட்டணி வச்சுக்கிட்டா வேற ஏதாவது ஸ்டேட்ல இருந்தாவது நம்மளுக்கு எம்பி கிடைச்சிரும், மேல் சபை எம்பி கிடைச்சிரும் அப்படிங்கிற ஆர்வத்திலே இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். கூடா நட்பு கேடாய் முடியும் என்பதை வெகு விரைவில் பார்ப்பார்கள். பாஜகவோடு சேர்த்து பாமக சத்தியமாக மன்னிக்கவும் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். கிருஷ்ணகிரி தொகுதியில் எல்லாம் கேவலமான ஒரு தோல்வியை அடைவார்கள். வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தலைவர் ராகுல் காந்தியுடைய கொடிதான் வெற்றி கொடியாக நடப்படும். ராகுல் காந்தி அவர்களின் ஒற்றுமை நீதி பயணம் ஒரு மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறதா தான் பேசுகிறாங்க. அதாவது நாட்டு மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படி தான் சொல்லப்படுது. வெற்றி வாய்ப்பை எட்டும் இடத்துல தான் காங்கிரஸும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் கடைசியாக காங்கிரஸுக்கு உண்டான அந்த வியூகங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? தேர்தலில் உள்ள சவால்கள் என்ன, அந்த வெற்றி வாய்ப்பை எட்டி பிடிக்க உள்ள வியூகம் என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது வியூகம் என்ன அப்படின்னா, எப்பவுமே தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஒற்றை சிந்தனை எதுவாக இருந்திருக்கின்றது என்றால் வளர்ச்சியை பற்றி, வேலை வாய்ப்பை பற்றி, நன்மையான விஷயங்களை அவர் எப்போதுமே கான்சென்ட்ரேட் செஞ்சுட்டு வந்திருக்கார். அவர் எப்பவுமே நெகட்டிவ் விஷயங்களை எப்பவுமே கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டார். அதுக்கு ஒரு உதாரணம் தான், அவரை அடிக்க பாய்ந்தாலும் அவரை வன்முறையாக தாக்க பாய்ந்தாலும் அவர்களுக்கு முத்தமிடுவார். கான்செப்ட் ரொம்ப சிம்பிளுங்க. வியூகம் என்பது என்ன அப்படின்னா, லவ் வில் ஓவர் கம் ஹேட். இதுதான் வியூகம். அன்பு நிச்சயமாக வெறுப்புணர்ச்சியை மிகைக்கும், அது வீழ்த்தும். வளர்ச்சி நிச்சயமாக நீங்கள் வெறுப்பு பிரச்சாரம் செய்து மறைத்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய அந்த பொய்ப்புரட்ட அரசியலை அம்பலப்படுத்தும். இப்போ முதலாக தேர்தல் அறிக்கைகளிலே இது என்ன வியூகம்? இளைஞர்களை நோக்கியதுதான் வியூகம். இப்ப உங்களுக்கு இந்த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இந்த நீர்ஜா சௌத்ரி காலம்னு தனியா நீர்ஜா சௌத்ரி எழுதுறாங்க. அவங்க அழகா சொல்றாங்க, his second yatra ends, ராகுல் clearly has come a distance அப்படின்னு சொல்றாங்க. ராகுல் has come a distance அப்படின்னு என்ன? அவர் ஒரு வெகு தொலைவிலே அடைந்து விட்டார் என்று நீரஜா சௌத்ரி தன்னுடைய காலம்ல எழுதி காட்டுகிறார்கள். அதே போல தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த யாத்திரையினுடைய அவங்களுடைய வியூகம் என்ற அடிப்படையிலே மக்களுக்கான பிரச்சார திட்டங்களாக, மக்களுக்கான அறிவிப்பாக, இளைஞர்களுக்கு என்று தனி அறிவிப்பாக, பெண்களுக்கு என்று தனி அறிவிப்பாக என்னென்னலாம் தேர்தலிலே நாம் ஜெயித்து வந்தால் இந்த மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் என்னென்ன வாக்குறுதியை தருவோம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். சோ இதுதான் வியூகமாக பார்க்கப்பட வேண்டும். முக்கிய வியூகம் என்னன்னா, அவர்கள் வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்தால் நாம் வளர்ச்சியின் பிரச்சாரத்தை கையில் எடுப்போம் என்றுதான் தலைவர் ராகுல் காந்தி எப்போதுமே சொல்லி வந்திருக்கிறார். அது எப்போதும் நமக்கு கை கொடுத்தும் இருக்கிறது. அதைத்தான் வெகு விரைவிலே நாம் பார்க்கவும் போகிறோம். ஒருபுறம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 25 அம்சங்களுடன் 5 நீதி கொள்கைகளை வெளியிட இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு. பெண்களுக்கான நீதி, தொழிலாளர்களுக்கான நீதி உள்ளிட்ட கோரிக்கைகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் தமிழ்நாட்டில் திமுகவும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆனால் காங்கிரஸ் இன்னும் அந்த மும்பை கூட்டத்தோடு அப்படி நிற்குது, இன்னும் அடுத்த கட்ட நகர்வு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோடி அவர்கள் தமிழகத்தில் வழக்கம் போல் அந்த கோவை குண்டுவெடிப்பில் இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாரு. இந்தியா கூட்டணி இந்து மதத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி அப்படின்னு பிரச்சாரத்தை தொடங்கிட்டாரு. காங்கிரஸ் இதை எதிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான நகர்வுகளை எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இதை ஏங்க நாங்கள் எதிர்க்கணும்? எந்த ஒரு மதத்துக்கும் ஆதரவானவர்களும் நாம் அல்ல, எதிரானவர்களும் நாம் அல்ல. இந்த மதத்திற்கு ஆதரவாக நிற்கிறோம், அந்த மதத்திற்கு எதிராக நிற்கிறோம் என்று பேச வேண்டிய கட்டாயமும் நமக்கு இல்லை. அப்படி ஒரு சூழல் வந்தால் இந்த கட்சியை நான் நடத்த மாட்டேன் என்று தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். ஒருத்தன் வினை பிடிச்சவன் வினையா பேசுறான் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் பதிலுக்கு வினையா பேசணும்னா நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஒரு பிரதமர் முறைப்படி எதை சொல்லி வாக்கு கேட்க வேண்டும்? ஆடிட்டர் ரமேஷின் கொலை பற்றி நீங்கள் பேசுவதாக இருந்தால், உங்களால் கொலை செய்யப்பட்ட 2500 இஸ்லாமியர்களை பற்றி யார் வாய் திறப்பார்? உங்களால் சிறையில் அடைக்கப்பட்ட சஞ்சீவ் பாட்டுடைய குடும்பத்திற்கு யார் நீதி பெற்றுக் கொடுப்பார்? உங்களால் கொல்லப்பட்ட ஹேமந்த் கார்கரே குடும்பத்திற்கும் நீதிபதி லோயாவுடைய குடும்பத்திற்கும் சத்யபால் மாலிக்கின் செய்திகளின்படி, அவருடைய சொல்களின்படி 40 சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய குடும்பங்களுக்கும் யார் பதில் சொல்ல போகிறார்? இஸ்ரத் ஜகான் என்கவுண்டரில் கொல்லப்பட்டவர்களுக்கு யார் பதில் சொல்ல போகிறார்? அநீதியாக கொல்லப்பட்டவர்களுக்கு நீதி விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதை தன்னுடைய அற்ப அரசியல் விளம்பரத்திற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதமரை பார்க்கும் பொழுது நமக்கு உள்ளபடியே வெட்கமாக இருக்கிறது. 10 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட பிரதமர் எப்படியெல்லாம் இளைஞர்களை முன்னேற்றி இருக்கிறேன், எப்படியெல்லாம் பெண்களுக்கு நீதி பெற்றுக் கொடுத்திருக்கிறேன், எப்படியெல்லாம் விவசாயிகளுடைய வாழ்வை மேம்படுத்தி இருக்கிறேன், எப்படியெல்லாம் கல்வித்தரத்தை உயர்த்தி இருக்கிறேன், எப்படியெல்லாம் இந்தியாவில் பசிப்பட்டினியை போக்கி இருக்கிறேன்,
எப்படியெல்லாம் உலகத்தரத்தில் இந்தியாவின் அந்தஸ்தை உயர்த்தி இருக்கிறேன், எப்படியெல்லாம் இராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்தி இருக்கிறேன், எப்படியெல்லாம் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறேன், எப்படியெல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை என்று வாழக்கூடிய பல்வேறு இனம், குழு, மதம், கொள்கை என்று வாழக்கூடியவர்களை ஒரே இந்தியர் என உணரச் செய்திருக்கிறேன். இப்படித்தான் 10 ஆண்டுகள் ஆண்ட ஒரு பிரதமர் தன்னுடைய கொள்கை சாகசங்களை சொல்லி வாக்கு கேட்க முடியும். ஆனா பாவம், இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெய் பஜ்ரங்பலி என்றும், ஆடிட்டர் ரமேஷ் என்றும், கோவை குண்டுவெடிப்பு என்றும். கோவை குண்டுவெடிப்பு என்றால் அதற்கு முன்னர் கலவரங்களில் இறந்த இஸ்லாமியர்களுடைய உயிரை பற்றி யார் பேசுவார்? 2 வன்முறையுமே கண்டிக்கத்தக்கது. வன்முறை என்றைக்குமே பேராபத்தானது. கொலை என்பது எந்த ஒரு கருத்து வேறுபாடுக்கும் தீர்வாகாது. இன்றைக்கு கேரளாவிலே இஸ்லாமியர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது ஒரு கொலை குற்றத்திலே. ஆனால் அதற்கு அது வரவேற்கத்தக்கது. ஒரு வன்முறை சம்பவத்திற்கு தண்டனையை கடுமையாக நீதிமன்றம் தருவது என்பது வரவேற்கத்தக்கது இருக்கட்டும் ஒரு பக்கம். அதற்கு முன்னர் கொல்லப்பட்ட இஸ்லாமியரை பற்றி யாரும் பேசுவதில்லையே. அதற்கு பதிலாகத்தானே அது நடக்கிறது. அப்ப வேண்டுமென்றே இருவரை மோதிக்கொள்ள வைப்பவர் யார்? இல்லை, அந்த வேகம் தானே ஒரு தடையா இருக்கு. காங்கிரஸ் கட்சியினுடைய வேகம். உதாரணத்துக்கு நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுக தேர்தல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு யார் யார் போட்டியிடுறாங்கன்னு சொல்லிருச்சு. ஆனா இன்னும் 10 தொகுதியில் உள்ள காங்கிரஸ் இன்னும் அறிவிக்கல. அதாவது இந்த வேகத்தை தான் மக்கள் ஒரு குறையா பாக்குறாங்க. மேலிடமும் சரி, தேசிய அரசியலும் சரி, தமிழ்நாடு அரசியலும் சரி. அதாவது பாஜக தவறோ சரியோ தன்னுடைய பிரச்சாரத்தை வைத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறாங்க. காங்கிரஸ் அந்த ஸ்பீடுக்கு இன்னும் வரலன்னு சொல்றாங்கல்ல. உங்களுக்கு நான் பலமுறை உங்களுடைய லிபர்டி தமிழ் நேர்காணலில் கூட நான் தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறேன். பாஜகவினுடைய செயல்பாடுகளோடு காங்கிரஸை எப்போதும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, பாஜக என்பது 2 பேர் தான் பாஜக. இன்னைக்கு மோடி, அமித்ஷா 2 பேர் தான் பாஜக. காங்கிரஸ் ராகுல் காந்தி மட்டுமே காங்கிரஸ் அல்ல, பிரியங்கா காந்தி மட்டுமே காங்கிரஸ் அல்ல, தலைவர் சோனியா காந்தி மட்டுமே காங்கிரஸ் அல்ல, மல்லிகார்ஜுன கார்கே மட்டுமே காங்கிரஸ் அல்ல. ஒரு இந்தியாவிற்கு ஏற்ற கூட்டாட்சி தத்துவத்தை புரிந்த கூட்டு தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ். அதுதான் இந்தியாவுக்கு அழகான கட்சியும் கூட, இந்தியாவுடைய இயற்கையோடு இணைந்து செல்லக்கூடிய கட்சியும் கூட. நீங்க பிஜேபியில எப்படி வின்னபிலிட்டியை பார்த்து உங்களுக்கு, அதாவது எந்த அளவுக்குன்னா, கடந்த காலங்களிலே இந்த 5 மாநில தேர்தல் முடிவின் போது ஒரு அற்புதமான கட்டுரை ஒன்று படித்தேன். அதுல இந்தியாவிலேயே முதலாக முதல்வர்களை சீல்டு கவர்ல வச்சு அறிவிக்கிறது. பேப்பர் ஓபன் பண்ணி, ரைட், உத்தரகாண்ட் புஷ்கர் சிங் தாமி, பாப்பா நீதா சிஎம், இப்படி அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சர்வாதிகார போக்கில் ஒரு கட்சியையும் ஆட்சியும் கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தானது. ஆனா நீங்க அந்த ஆபத்தை பார்த்து பார்த்து பழகிட்டு ஏன் அவனை மாதிரி நீங்களும் சூடு வச்சுக்கலன்னு கேக்குறீங்க. அவர்களே ஆபத்தானவர்கள். தே ஆர் சிங்கிங் ஷிப். இந்தியாவினுடைய இயற்கை தன்மைக்கு எதிராக ஒரு கட்சியையும் ஆட்சியும் நடத்தக்கூடியவர்கள். இந்தியாவின் இயற்கை என்பதே எல்லோரையும் கருத்தில் கொண்டு, எல்லோரையும் கிரகித்து, எல்லோரையும் உள்வாங்கி, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒரு தலைவரை அறிவித்தால் பெண்ணுக்கு தரலன்னு ஒருத்தி வெளியே போவான். ஒரு பிசில இருந்து ஒரு தலைவரை அறிவித்தால் எஃப்சியை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு வெளியே போவோம். இதெல்லாம் பிஜேபியில நடக்காது. ஏன்னா பிஜேபி சர்வாதிகாரம், புடிச்சாயிரிலாம் வெளியே போ. இதை நானே சொல்லல. பாஜகவிலே குஜராத்தில் இருந்த முன்னாள் எம்பி சொன்னதாக பிரிண்டிலே ஒரு கட்டுரையிலே தெளிவாக படித்த ஞாபகம் இருக்கிறது. அத்வானியும் வாஜ்பாயும் கட்சியை நடத்தும் பொழுது பார்ட்டி ஃபர்ஸ்ட் செல்ஃப் நெக்ஸ்ட் என்று சொன்னால் மக்கள் கேட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்ட்டி ஃபர்ஸ்ட் செல்ஃப் நெக்ஸ்டாக அவர்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மோடி, அமித்ஷாவுடைய செயல்பாடு அப்படி கிடையாது. நாங்க சொல்றதை கேட்கறதுனா இரு, இல்லைன்னா போ. இதை அவங்க பல காலங்களில் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். இது உங்களுக்கு ஆரம்பத்துல நல்லா தெரியும். லேட்டரான் என்ன நடக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தலைவரத்தை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு கட்சியை சர்வாதிகார போக்கில் நடத்தினால் அது எப்படி தேய்ந்து சின்னாபின்னமாகி சுக்குனராக உடையும் என்பதற்கு அதிமுக ஒரு உதாரணம். வெகு விரைவில் தேசிய அளவில் அதுக்கு பாஜக உதாரணமாக மாறும். அதுக்கு முன்னால அந்த சர்வாதிகார போக்கும், காலில் உள்ள வைக்கிறதும், நான் சொல்றதுதான் வேட்பாளர்னு சட்டன்னு அறிவிக்கிறதும், நான் போறதுதான் தேர்தல் ஆணையம், நான் நியமிக்கிறது தான் நீதிபதி, இப்படி பண்றதெல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு ஃபேன்சியா தெரியும். ஆனால் இந்தியாவுடைய இயற்கையோடும் ஜனநாயக தன்மையோடும் அது பொருந்தி போகாது. உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றது அதுதான். இந்தியாவுடைய இயற்கையோடும் ஜனநாயக தன்மையோடும் பெண்களுக்கான வாய்ப்பை தர வேண்டும், ஒடுக்கப்பட்டவருக்கான வாய்ப்பை தர வேண்டும், சிறுபான்மையினருக்கான வாய்ப்பை தர வேண்டும், இடைநிலை சாதியினருக்கான வாய்ப்பை தர வேண்டும், பிறரையும் மதித்து செல்ல வேண்டும், அனைத்து உழைத்தவர்களை கருத்தில் கொள்ள வேண்டும், புதுமுகங்களை கருத்தில் கொள்ள வேண்டும், இளைஞர்களை கருத்தில் கொள்ள வேண்டும். இப்படி பல விஷயங்களை மனதில் வைத்து எடுத்து சென்றால் அது காங்கிரஸ். ஒன்னால எவ்வளவு கலவரம் பண்ண முடியும்?
உன்னால எத்தனை கோடி செலவு பண்ண முடியும், உன்னால எவ்வளவு தூரத்துக்கு ஹேட்ரேட்டை வந்து பரப்ப முடியும், உன்னால எவ்வளவு கம்யூனிட்டியில போலரைசேஷன் பண்ண முடியும், உன்னால எவ்வளவு வின் பண்ண முடியும், வின்னபிலிட்டியை கணக்கு பண்ணி சட்டுன்னு தேர்தல் அறிவிச்சுட்டு போயிட்டே என்ன சொல்றான் அந்த மன சீமான் சொல்ற மாதிரி, அண்ணே நான் போஸ்டர் ஓட்டினேன் கஷ்டப்பட்டேன், நான் சொல்றேன்ல இருந்தா பிடிச்சா இல்ல வெளியே போ அப்படின்ற மாதிரி ஒரு ஹை லெவல் சீமான் கட்சி தான் வந்து அந்த பிஜேபி. அதனால அதை கொண்டு நீங்க கம்பேர் பண்றது தவறானது. அதற்கு முன்னால் ஒரு மிக தவறான கருத்தை ஒன்றை சொன்னீர்கள். தேர்தலை முதலாக ஆரம்பித்ததே காங்கிரஸ் தான். தேர்தல் பிரச்சாரங்களை வேறு வழியில் மக்களுக்கு சென்று இந்த தேர்தலை கருத்தில் கொண்டு தேர்தலுக்கான பிரச்சாரமாக இல்லாமல் தேசத்திற்கான பிரச்சாரமாக எப்போது தொடங்கிவிட்டார். இதை நான் லிபர்ட்டிலே நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா தேர்தலை மையப்படுத்தி அல்ல, ஆனா அதே நேரம் தேசத்தை மையப்படுத்தி. தேச நலன் வந்துட்டாலே அதுல ஆல்ரெடி தேர்தல் வந்துடும் உள்ள. அப்ப தலைவர் ராகுல் காந்தி எப்போது பாரத் ஜோடோ யாத்திராவை துவங்கினாரோ அப்போதே தேர்தலுக்கான அனைத்து முன்னெடுப்புகளும் காங்கிரஸை நோக்கி மக்களுடைய பார்வையும் திரும்பிவிட்டது. இன்றைக்கு உலக அரங்கிலே மதிக்கப்படும் தலைவராக, இந்திய அரங்கிலே இந்திய மக்களின் உள்ளங்களை வென்ற ஒரு தலைவராக, நாரி சக்தி என்று பெண்களுக்கான தனி அறிவிப்பை கொடுத்து உலக அரங்கில் திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்படும் என்கின்ற உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கான அறிவிப்பை கொடுத்திருக்கிறது காங்கிரஸ். இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்புகளிலே உறுதி செய்யப்படும், வேலையில்லா இளைஞர்களுக்கான திண்டாட்டங்கள் முடிவு கட்டப்படும் என்று அற்புதமான அறிவிப்புகளை ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ். அதனாலதான் நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வியே முற்றிலும் தவறானது என்று சொல்கிறேன். இப்படி முன்கூட்டியே எல்லாவற்றையும் அறிவித்து விட்டு, ஆனால் அதே நேரம் ஒரு நியாயத்தையும் நாங்க எவ்வளவு பாவங்கிறத நீங்க உணர்ந்துக்கணும். தேர்தல் எப்போது வரும் என்கின்ற செய்தி வந்து எங்களுக்கு தெரியாது, நரேந்திர மோடிக்கு தெரியும். அதனால அதை பேஸ் பண்ணி அவங்க அதை தேதியை தெரிஞ்சுக்கிட்டு பண்ற பிரச்சாரமும், தேதியே தெரியாமல் அப்பாவியாக இந்த ஜனநாயகத்தை நம்பி அண்ணன் திருமாவளவன் அவருடைய வார்த்தையில் சொல்வதாக இருந்தால், நான் தேர்தல் ஆணையத்தை நம்பவில்லை, தேர்தலை நம்பவில்லை, யாரையும் நம்பவில்லை, மக்களே உங்களை நம்பித்தான் இறங்குகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி உண்மையிலேயே மக்களை நம்பி களத்தில் நின்று கொண்டு பணியாற்றுகிறோம். பாஜகவோடு எங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் நீங்கள் செய்த ஒப்பீடு தவறு என்று சொல்வேன், ஒப்பிட்ட நபர் தவறு என்று சொல்வேன். நாங்கள் என்றைக்கும் தவறிழைக்கவில்லை. தலைவர் ராகுல் காந்தி மக்களோடு தொடர்பில் இருக்கிறார், இந்த தேசத்தின் உயிர்நாடி துடிப்போடு தொடர்பில் இருக்கிறார். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.